அவங்களும் இந்த மாதிரி திட்டங்கள்ல வந்து நம்ம மாணவர்களுக்கு எப்படியாவது பல விஷயங்கள் போய் சேருன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல அவங்களும் இந்த திட்டத்துல இணைஞ்சு நம்மளை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த திட்டத்தை பத்தி இப்ப இதனுடைய நோக்கம் என்ன, இதை எப்படி செயல்படுத்த போறோன்றதை பத்தி நம்ம முன்னால ஒரு இப்பொழுது உரைநிறுத்துவார் கேப்டன் அமீர் சார். சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரஃபீக் சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிஞர் ஷம்சுதீன் காஸ்மி அவர்கள் இப்போது இந்த மேடையில நிகழ்த்திய உரை இருக்கிறத, அது கிட்டத்தட்ட 1000 பேர் கேட்க வேண்டிய ஒரு பேருரை. அந்த அளவுக்கு அது பயனுள்ள உரை என்று நான் சொல்வேன். ஆனால் அவர்கள் சொன்னதை போல இது ஒரு பள்ளிவாசலிலே தொடங்கி இருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே அல்லது ஆண்டுகளிலே கூட இது ஒரு 1000 பள்ளிவாசல்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய நல்ல உள்ளத்திலிருந்து பிறந்த இந்த வாழ்த்துக்கள் எங்களை மேலும் மேலும் ஊக்குவித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகளிலே இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி நம் இளைய சமுதாயத்தினர் பயன்பெற வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் செயல்படுவோம் என்று அவர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். ஆங்கிலத்தில் விஷன் என்று ஒரு சொல் இருக்கிறது. அதனை தொடர்ந்து மிஷன் என்பதும் இருக்கிறது. இன்று அது நாளிதழ்களிலே மிக அதிகமாக அடிபடுகிறது. இந்த ஆட்சியிலே கூட விஷன் அண்ட் மிஷன் ஒரு 2023ஆம் ஆண்டு வரை ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். விஷன் என்பது ஒரு தொலைநோக்கு, ஆங்கிலத்தில் ஒரு தூரப்பார்வை, தொலைநோக்கு என்று தமிழிலே சொல்லலாம். இந்த விஷன் என்பது சாதாரணமாக ஒரு மனிதருடைய உள்ளத்திலே இருந்து புறப்பட்டதாகத்தான் இருக்கும். இந்த மக்கா மசூதியை எடுத்துக்கொள்ளோம் என்றால் இதனை முதலாக யாரேனும் ஒருவர் தான் இந்த இடத்திலே ஒரு பெரிய பள்ளியை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டவராக இருந்திருப்பார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களிடம் செய்தி பரவி பலரும் ஈடுபட்டு இந்த பெரிய மசூதியை இங்கே நிர்மாணித்திருக்கிறார்கள். ஒரு தன்னடக்கமான மகிழ்ச்சியான செய்தி. நான் இதில் பெருமளவு ஈடுபட்டவன். தொடக்கத்திலிருந்து இந்த பள்ளி உருவாவதிலிருந்து நான் ஈடுபட்டவன். இங்கே ஒரு கூரை பள்ளி இருந்தது, அதெல்லாம் பலருக்கு தெரியாது. கே மொய்டீன் என்பவர் இருந்தார். அவர் தான் அதனை உருவாக்கி அதன் பிறகு இங்கே ஒரு பெரிய பள்ளி அமைவதற்கு பலர் துணை நின்றார்கள். பள்ளியில ஆரம்பிப்பதில் பல பலன்கள் இருக்கின்றது என்பதனை மௌலானா அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த விஷன் எப்போது ஒரு மிஷனாக மாறுகிறது என்பதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பலரும் ஈடுபட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கி
அதனை வழி நடத்தும் போது அது ஒரு மிஷனாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த MY எம்பவர்மெண்ட் என்ற கருத்தியல் இருக்கிறது, அது ஒரு விஷனாக இருந்து பின்னர் அது இப்போது ஒரு மிஷனாக உருவெடுத்திருக்கிறது என்பதையும் நான் சொல்ல வேண்டும். தமிழகம் எங்கனும் முஸ்லிம் மாணவர்கள் பல வகையான கல்வியினை இப்போது மேற்கொள்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் சரியாக வழிநடத்தப்படுகின்றார்களா என்பது ஐயுறதற்குரியது. BE படித்த பிறகு BPOவில் வேலை பார்க்கிறார்கள், பிரவுசிங் சென்டரிலே வேலை பார்க்கிறார்கள். இரண்டும் அவர்கள் எல்லாம் அடிக்கடி வருவதுண்டு. அவர்களுக்கு நான் சரியான வழிகாட்டுதல் இல்லாததனால் காரணமாக தானே இவர்கள் இத்தகைய வேலையை பார்க்கிறார்கள். ஒரு 5000 8,000 வரை அவர்களுக்கு கிடைத்தால் போதும், தங்களுடைய குடும்பத்துக்கு அதனை பயன்படுத்தி மகிழ்ச்சி அடையலாம் என்ற அளவிலே அவர்கள் இந்த பிரவுசிங் சென்டர், கால் சென்டர், கஸ்டமர் கேர் சென்டர் இதனை விட்டு உயர்வான பதவிகளில் அவர்கள் அமர வேண்டும் என்ற கருத்திலே தான் இந்த மிஷன் எல்லாம் அமர்ந்திருக்கிறது. வெப் டிசைனிங் இருக்கிறது. இதுபோல இன்னும் அதற்கு அடுத்த நிலையிலே உள்ள பயிற்சிகளை பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் இது போன்ற அதற்கு ஆங்கிலத்தில் அண்டர் எம்ப்ளாய்டு என்று சொல்வார்கள். தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் தகுதிக்கு குறைவான வேலையிலும் ஈடுபட்டு இருப்பதுதான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஆகவே அவர்களை இந்த வகையிலே நல்ல பயிற்சி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்ற கருத்திலே தான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாரே இந்த NAP என்ற ஒரு அமைப்பு உருவானது. அடுத்தபடியாக STEM என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட், STEM, STக்கு ஸ்டூடெண்ட், EM எம்பவர்மெண்ட். அதனை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி செல்வோம் என்ற கருத்திலே தான் இந்த MY, M என்பது முஸ்லீம், Y என்பது யூத், முஸ்லீம் யூத் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு அறக்கட்டளையே நாங்கள் இப்போது பதிவு செய்திருக்கிறோம். இந்த முயற்சிக்கு பொருளாதாரம் எந்த அளவுக்கு துணை நிற்கிறது என்பதையும் நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் NAP என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம் என்று சொன்னோம் அல்லவா? அந்த NAP மூலமாக இதுவரை ஒரு 500 பேர் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பல பெரிய வேலைகளிலே இருக்கிறார்கள், தகுதியான வேலைகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அண்டர் எம்ப்ளாய்டு இல்லை. பெரிய பெரிய கம்பெனிகளில் எல்லாம் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அந்த 500 பேரும் மாதம் அளிக்கிற சந்தாவிலே தான் இந்த அமைப்பை உருவாகி இருக்கிறது. அதனால் அவர்களுக்குரிய இந்த சமுதாய ஈடுபாடு இருக்கிறது, அதனை நாம் பாராட்ட வேண்டும். நம்மை போன்று நம்மை சார்ந்த இளைஞர்களும் நம்மோடு இருக்கின்ற இளைஞர்களும் எதிர்காலத்திலே சிறப்பாக உருவாக வேண்டும் என்ற கருத்திலே அவர்கள் அளிக்கின்ற பொருளாதார உதவியை கொண்டுதான் இந்த அமைப்பு செயல்படுகிறது என்பதையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும். முஸ்லிம் யூத் என்பது ஒரு பொதுவான சொல். முஸ்லிம் இளைஞர்கள், அதாவது ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் என்று நினைத்திருந்தோம். அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நின்று போய்விடுகிறது. ஆனால்